இன்னைக்கு ஹாலிடே. இதுல எந்த படத்தை பாக்குறது, எந்த படம் நல்லா இருக்கும் ஒன்னும் புரியலையே. இது ஸ்பை மிச்சானோட அற்புதமான ஆக்ஷன் சினிமா மிச்சான் இம்பாசிபிள். இந்த படம் கல்யாணம் ஆன ஆண்களுடைய பிரச்சனைய பத்தி பேசுது. அப்பா, நான் ஆக்ஷன் காமெண்ட் பார்க்கணும். இதுல அமகுரி மேன் பயங்கரமா சண்டை போடுவான், பார்க்க நல்லா இருக்கும். ஆனா எனக்கு அந்த படம்லாம் பிடிக்காது. எனக்கு மிச்சின் படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் தான். அப்படியா? சரி, எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். ஹேய், நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு இன்னைக்கு எந்த வேலையுமே இல்ல. அதனாலதான் உங்க 2 பேருக்கும் போர் அடிச்சா எங்க வீட்டுக்கு வருவீங்களா? அப்படியே நீங்க படம் ஏதாவது பார்க்கணும்னா போய் உங்க வீட்லயே பாருங்க. போங்க. நீங்க இப்படி நடந்துப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப கெட்ட அங்கிள். கிளம்புங்க கிளம்புங்க. இவங்க 2 பேரும் எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெரியலையே. இந்த மலையில இருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். என்ன சொன்ன ஆமகுரி? அதுக்குள்ள படமே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நொஹாரா சார் இப்படியா நடந்து பாரு. கொஞ்சம் கூட இங்கேதான் தெரியாதவரா இருக்காரு. அதானே வீட்டுக்கு வந்தவங்களும் இப்படி வெளியில போன்னு சொல்றாரு. ஆமா, என்ன கடை இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. பார்க்க பயங்கரமா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? ரொம்ப இருட்டா இருக்கே. இவங்க மின்சாரத்தை மிச்சப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையில இன்வேடர் சீரிஸ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஆமா ஆமா, எல்லாமே இன்வேடர் சீரியஸ் தான். உங்களை நான் வரவேற்கிறேன். இன்வேடர் சீரியஸ் ரொம்ப அற்புதமான சீரியஸ். அது உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு அற்புதமான சீரியஸ போட்டு காட்டுறேன். நிஜமாவா சார்? அது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்குன்றதுனால அது உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுக்கறேன். என்னது? ஃப்ரீயாவா? அப்படின்னா எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. மிச்சி, சீக்கிரமா இங்க வா. வர வர இரு. தாமதமானதுக்கு மன்னிச்சிரு. இப்ப படத்தை போடுறேன். இது என்ன மாதிரி படம்னு தெரியலையே, ஆர்வமா இருக்கு. எனக்கும் தான். அப்பா, எனக்கு இந்த டிவிடியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. மறுபடியும் இதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுதுப்பா. முடியாது. இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச படத்தை தான் பார்க்க போறேன். ஆனா இந்த 2ல எந்த படத்தை பார்க்கறதுன்னு தான் ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இதோ இந்த படத்தை பாருங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், நீங்க 2 பேரும் அனுமதி இல்லாம எப்படி உள்ள வந்தீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆனா படத்தை மறக்காம பாருங்க. பார்த்துட்டு எங்ககிட்டே கொடுத்துருங்க. என்ன இது இன்வேடர்னு போட்டிருக்கு? இப்படி எல்லாம் ஒரு படம் வந்திருக்கா என்ன? அவங்க 2 பேரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? அவங்க என்னைக்கு ஒழுங்கா இருந்திருக்காங்க? சரி, பரவாயில்ல, நான் ரெண்டல் லைஃப் பார்க்க போறேன். படம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏய், வாடகைக்கு தானே குடியிருக்க. என்னமோ உன் சொந்த வீடு மாதிரி நடந்துக்கிற. வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிற. குடுக்குறேன். எனக்கு அழையா வருது. ஏன்பா? ஹாரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படம் பார்த்தது போதும், ஹீமா வரைய பாத்துக்கோங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. வந்துட்டேன். ஓ ஆண்டி, நீங்களா? வாங்க வாங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. பாத்துட்டு என் கிட்ட கொடு. ஆனா இந்த படம் பாக்குற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, பாரு. என்ன இவங்க வந்துருச்சு விட்ட கோழி மாதிரி இருக்காங்க? ஷின்சான், மசாவு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. பாரு, கசமன் நீ கூட இத பாத்துட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹே, இதே மாதிரி ஏற்கனவே எங்க வீட்ல ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த படத்தை பாத்துட்டியா? இல்லையே. ஒழுங்கா எடுத்துட்டு போய் இந்த படத்தை நீ பாக்குற. எனக்கு வேண்டாப்பா. என்ன இது? இதே படத்தை ஆண்டியும் உங்ககிட்ட கொடுத்தாங்களா? கண்டிப்பா பாருங்கன்னு சொன்னாங்க. பாக்கலாமா? என்னது, நம்ம முகம் இதுல தெரியுது? நான் போயிட்டு வரேம்மா. ஷின்சான், இந்த படத்தை உடனே பாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தையா? நான் பார்க்க மாட்டேன். என்னால பார்க்க முடியாது. நில்லு.
இந்த படத்தை நீ இப்ப பார்த்தே தீரணும். அம்மா அப்பா சொல்றத கேளு ஷின்சான், படத்தை உடனே பாரு. ஷின்சான், எங்களை காப்பாத்து. அம்மா அப்பா டிவிக்குள்ள எப்படி போனீங்க சொல்லுங்க. தெரியலையே. இந்த படத்தை பார்த்தேன்னா நீயும் இந்த டிவி உலகத்துக்குள்ள போயிடலாம். நீங்க தானே உண்மையான அப்பா அம்மா, நம்பலாமா? ரீவைண்ட் பட்டனை பிரஸ் பண்ணதுனால நாங்க வெளியில வந்துட்டோமா? சரி, இப்ப ஃபார்வர்ட் பட்டனை பிரஸ் பண்ணுவோமா? போதும் போதும், இப்பதானே நாங்க வெளியே வந்திருக்கோம். இந்த பிரச்சனையில தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் போய் காப்பாத்தலாம் ஹரி. நாம ஹெல்ப் பண்ணலாமா? வாங்க வாங்க, மசாவையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தலாம். அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண நான் விட நீ மாட்டேன். யாரு? என்ன இவ்ளோ காமெடியா இருக்க? நான் தான் தேவ். எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டிவிடி உலகத்தின் ராஜா. என்ன நீ உளறிட்டு இருக்க? சின்ன பையன், எனக்கே புரியலையே. நான் தான் டிவிடி உலகத்துல இருந்து உங்களை எல்லாம் எங்க உலகத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இப்ப புரிஞ்சுதா? நீங்க ப்ளூரே உலகத்துல இருந்து வரலையா? டிவிடி உலகம்னு சொல்றேன்ல. இங்க உள்ள மனிதர்களை எங்க உலகத்துக்கு அனுப்பிட்டு நான் உருவாக்குன அதே மனிதர்களை இந்த உலகத்துல வாழ விடுவேன். அப்பதான் இந்த உலகத்தை என்னால ஆள முடியும்ல. என்ன இது, உங்களுக்கு கண்ணுக்கு பதிலா வேற ஏதோ பளபளன்னு இருக்கு? வேணாம், இதெல்லாம் கை வைக்காத. அச்சச்சோ, எனக்கு கண்ணு சரியா தெரியாம போயிடும். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இதுதான் அவனோட வீக் பாயிண்ட். உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது, நல்லா கிறுக்கி விடுற பாரு. நிறுத்துங்க, என்ன என் கதைய நான் சொல்லி முடிக்கல. கடைசியா சொல்ற கேட்டுக்கங்க, டிவிடிய சூடான இடத்துல வைக்காதீங்க. அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான்ல. இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அடுத்த தடவை ப்ளூரே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நாம நம்ம உலகத்தை காப்பாத்திட்டோம். அதனால நான் இன்னைக்கு இந்த படத்தை பார்க்க போறேன். நாங்களும் இந்த படத்தை பார்க்க போறோம். மறுபடியும் நீங்களா? எப்படிப்பா அடிக்கடி வந்து தொல்லை பண்றீங்க? ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா? நான் ஒரு அற்புதமான டிசைனர் தெரியுமா? என்ன இறக்கி விடு. ஆக்ஷன் காமன், என்ன காப்பாத்துங்க. மிமிகோ உடனே விட்டுட்டு அக்டோபா சொன்னா கேளு. என்னால இவளை விட முடியாது. அப்படி நான் இவளை விடணும்னா ஆக்ஷன் எனர்ஜியோட ரகசியம் என்னன்னு சொல்லு, விட்டுறேன். நீ ரொம்ப கெட்டவ. உன்கிட்ட அந்த ரகசியத்தை என்னால சொல்ல முடியாது. உனக்கு நான் பயப்படுவேன் நினைக்கிறியா? அப்போ நான் இவளை விட்டுருவேன்னு கனவுல கூட நினைக்காத. உன் கதை முடிஞ்சது. ஆக்ஷன் கிக். இப்ப பாரு மிமிகோ. இதுக்கு மேல அசஞ்ச அவ்வளவுதான். எனக்காக யோசிக்காதீங்க. சொன்னா கேளுங்க, இவனை தூக்குறீங்க. ஆக்ஷன் காமன். என்னமா பண்ணீங்க? ஆமா, எத்தனை தடவை தான் இந்த டிவிடியை நீ பாத்துக்கிட்டே இருப்ப ஷின்சான்? ஒவ்வொரு தடவையும் இதை நான் பார்க்கும்போது எனக்கு புது புதுசா ஐடியா தோணுதுமா. இப்பதான் நமக்கு ஹாலிடே வாச்சே. வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காம வெளியில போய் எங்கேயாவது விளையாடு. இல்ல எனக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை ஒழுங்கா செய். அதெல்லாம் எங்க உனக்கு தோண போகுது? நான் சொன்னதை நீ என்னைக்குதான் கேட்டிருக்க? உதவி பண்ணுவியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க. என்னது உதவி பண்றியா? சரி, அப்படின்னா போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. அப்படியே டோஃபு வாங்கிட்டு வா. அதோட பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் நான் சொன்னதை சொல்லிடு. அது என்னன்னா இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வருதுமா. ஆரம்பிச்சுட்டானா? இதே மாதிரி சோம்பேறிய நீ படுத்துக்கிட்டே இருந்தனா இந்த படத்தை உன்னால பார்க்கவே முடியாது. சரி சரி, இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க. இங்க பாரு ஷின்சான், ஒண்ணு வெளியில போய் விளையாடு, இல்லனா ஷீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போய். என்ன எதையும் செய்ய எனக்கு தோணலம்மா. வேற என்னதான் உனக்கு பண்ணணும்னு தோணுது? வீட்லயே நல்லா படுத்து தூங்கலான்னு அது மட்டும் நடக்காது. வெளியில போய் ஒழுங்கா விளையாடிட்டு வா. இது ரொம்ப பழசாயிடுச்சு. இத என்ன பண்றீங்க? பழைய துணியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க. ஏன்னா இந்த துணியை வச்சு நம்ம ஷூஸ துடைக்கலாம், காரையும் துடைக்கலாம். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்னது, நீ இந்த வேலையை பண்றியா? வேணா, இது ரொம்ப பெரிய கத்திரிக்கோள், உன்னால இதை பண்ண முடியாது. நான் ஜாக்கிரதையா பண்ணுவேம்மா, என்ன நம்புங்க, நான் பண்றேன். உன்ன நான் நம்பணுமா? சரி, நீயா உதவி பண்ணணும்னு கேக்குற. சரி, நான் ஒத்துக்கிறேன். குடுங்க, நான் பண்றேன். நல்ல கவனமா பாத்துக்கோ. இங்க பாரு, இந்த மாதிரி ஓரத்துல வெட்டணும். பார்த்து பத்திரமா பண்ணணும். அடேங்க அப்பா, நீயும் முயற்சி பண்ணி பாக்குறியா? இந்த கத்திரிக்கோள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அதனால பார்த்து பண்ணணும். என்னால பார்த்து பண்ண முடியும்.
எதுக்கு ஷின்சான் இதுக்கு இவ்ளோ சீரியஸா இருக்க? இதுல நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன், அதான் சீரியஸா இருக்குமா. உன்னால சரியா வெட்ட முடியலனாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணு போதும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேலையை நானே பண்றேம்மா, ப்ளீஸ். சுவாரஸ்யமாவும் இருக்கு. இந்த கத்திரிக்கோலை வச்சு வெட்டுற வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? வித்தியாசமான வழி. இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சூப்பரா வெட்டுற ஷின்சான். அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். மத்த எல்லா பக்கமும் நானே வெட்டிடுவாமா. வெட்டு வெட்டு. இங்க இருக்கிற எல்லா துணியையும் நீ தான் வெட்டி கொடுக்கணும். எத்தனை ஷர்ட் இருக்கு பாரு. ஓ, கண்டிப்பா வெட்டுறேம்மா. சரி ஷின்சான், நீ பொறுமையா வெட்டிட்டு இரு. நான் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன? ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. கத்திரிக்கோள் ரொம்ப கூரா இருக்கும், ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அட, இத நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்க? நான் தான் ஆக்டோபஸ். ஆக்ஷன் காமெண்ட். குழந்தைகளை காப்பாத்துவாரே. போங்க போங்க போங்க, உலகத்தை காப்பாத்துங்க. இது எல்லாத்தையும் நான் இப்ப வெட்டணும். ஆனா எப்படி வெட்டுறது? நல்ல ஐடியா தோணிருக்கு. பக்கத்து வீட்டு சுசுகி மேடம் ஹவாய்க்கு போயிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்பெஷல் கான்சர்ட்டோ. அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய பணக்காரங்கல்ல. ஆமா. அப்புறமா இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். தக்காஷி பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்டோபஸ்க்கு மொத்தம் எத்தனை கை கால் இருக்கு? ஓகே. இப்படிதான் வெட்டணும். ஆக்டோபஸ் வந்திருக்கேன். என்ன உனக்கு தெரியுமா? மிமிக்கோ, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா ஆக்ஷன் காமன் தேடி வருவாருல்ல. ஹலோ மேடம், நாம ஆக்ஷன் காமன் விளையாட்டு விளையாடலாமா? நான் தான் மான்ஸ்டர் ஆஃப் டாப்பா. ஷீரோ தான் மிமிக்கோ. இல்ல உங்களுக்கு ஆசையா இருந்தா மிமிக்கோ எடுத்து பண்றீங்களா? அது வந்து எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து விளையாடட்டா? ஓ ஓ, அவங்களுக்கு அவசரமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான நேரம். மசாவுக்கனா, இது நல்லா இருக்குல்ல? நான் தான் மான்ஸ்டர் ஆஃப் டாப்பா. இதுதான் மிமிக்கோ. இத பிடிச்சாதான் ஆக்ஷன் காமன் என்ன தேடி வருவாரு. நீ நல்ல மாட்டீங்க. நீ தான் வந்துட்டல. இப்ப நம்ம ஆக்ஷன் காமன் விளையாட்டு விளையாடலாமா? முடியாது, நான் இப்பதான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். விளையாடுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம் போ. முடியாதுன்னா முடியாது. இன்னைக்கு விளையாடனா நீ தான் ஆக்ஷன் காமனா இருப்ப. மசாவும் யோசிச்சு பாரு. நிஜமாவா? மரியாதையா என்ன விட்டு. ஆக்ஷன் காமன் என்ன காப்பாத்துங்க. மரியாதையா மிமிக்கோ விட்டுடு ஆக்டோபா. ஒழுங்கா மிமிக்கோ விட்டு ஆக்டோபா. இல்ல, முடியாது. மிமிக்கோவை விடணும்னா நீ ஆக்ஷன் காமன் கிக்கோட ரகசியத்தை பத்தி சொல்லு, அப்பதான் முடியும். முடியாது. உன்னுடைய இந்த மிரட்டலுக்கு நான் பயப்படுவேன்னு நினைக்காத. அப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆக்ஷன் டீம். இந்த கதையில இதெல்லாம் வருது. என்னாச்சுப்பா? இதுக்கப்புறம் மிமிக்காம ஆக்டோபா பிடிச்சிருக்கிறதால ஆக்ஷன் காமின ஆக்டோபா தோக்கடிச்சிடுவான். எனக்கு இது வேணும். ஆக்ஷன் காமன் தோக்க கூடாது. ஆக்ஷன் காமன். என் திறமைய பாத்தியா? அதுதான் கதை முடிஞ்சது. ஆமா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம வேணும்னா ரெண்டாவது பாட்டை ப்ளே பண்ணலாமா? ஏன்னா அதுலதான் ஆக்ஷன் காமின் ஆக்டோபாவை தோக்கடிப்பாரு. எனக்கு இந்த பாட்டு வேணாம். என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? நான் தோக்கணும், நீ தோக்க கூடாதா? நான் வீட்டுக்கே போறேன். அட என்னப்பா, நீ தோத்து போறேன்னு தெரிஞ்சதும் கிளம்பி போயிட்டு இருக்கியே. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆச்சு. செம காமெடி இல்ல? ஆமா ஆமா ஆண்டி, அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நானும் தான். அது மட்டும் இல்ல, சாட்டோ 2 நாள் எங்கேயோ போனாங்க. வந்து ஆண்டி, நம்ம அப்புறமா பேசலாமா? ஏன்? இந்த ஆண்டி பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு போயாங்கணும். வேணும்னா நீ இந்த தடவை ஆக்டோபாவா இருப்பா. எனக்கு தேவையில்ல. விளையாடலாம் வாப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட்டே ப்ளே பண்ணுவோம். நீ ஆக்டோபாவா இரு, சரியா? ஏய் ஷின்சான், என்னோட டி-ஷர்ட்டை என்ன ஆக்கி வச்சிருக்க? ஹலோ மசாவ். நான் போயிட்டு வரேன். வணக்கம்மா. என்ன தைரியம் இருந்தா இந்த துணியை இப்படி வெட்டி வச்சிருப்ப? உன்கிட்ட ஒரு வேலை சொல்லிட்டு போனா நீ இப்படிதான் பண்ணுவியா? ஐடியா.
நீ இந்த மாதிரி இதை வெட்டினதுனால நான் இதை டஸ்டரா மாத்திட்டேன். சூப்பர் தானே? மாஸ்டர் ஆஃப் டாப்பா இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கம்மா. இங்க முடிச்சிட்டு வெளியிலயும் போய் முடிச்சிடு. சரி சரி